நான் சொல்லுவேன், எப்பா நம்மளாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டானோ அதனால அவர் கடவுள் ஆயிட்டாரு. ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான், கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு, அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வந்து புத்தர் இறந்து போயிடுறாரு 80 வயசுல. என்ன, இப்படி மனிதர்கள்லாம் வந்து இங்க சோதனையோட தான் இருக்கிறான். என்ன, அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். என்ன, அப்பதானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மள மாதிரியே இருந்து செத்து போயிருப்பார். இந்த ஒலிம்பியா மூவிஸ் டிஎன்ஏ படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ணன் அம்பேத், அதாவது உலகத்திலேயே சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறக்காத ரெட்டை குழந்தைகளாக இருக்கிறது தமிழ்நாடுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அரசியலும் சினிமாவும் இயல்பாகவே அதனுடைய குணமே வேற வேற குணம். அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. ஆனால் அதில் கலைஞர்களாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறங்கிறது ரொம்ப ஆச்சரியமான இது, ரொம்ப அபூர்வமான இது. இதை நம்ம குறையா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் அதிகமாக சினிமாவை பதிவு பண்ணவர் ஹிட்லர் தான் அத்தனையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எதிர்கால வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஹிட்லர் ரொம்ப நம்பினாரு. ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞன். அவன் வியன்னா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தானோன்னா செகண்ட் வேர்ல்டு வாரே வந்திருக்காது. அந்த கலைஞரை புறக்கணித்ததால தான் அவ்வளோ பெரிய வார் வந்துடுச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்ணுறார். அப்படியாக இந்த சினிமா எவ்வளோ பெரிய வலிமையானது, அதற்கு வந்து இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் பண்ணுறதால தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துக்கிட்டே இருக்குது, தமிழ் சினிமான்றதை நான் நம்புகிறேன். அம்பேத்கரனை பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சிறந்த படங்கள், கழுவேத்தி மூர்க்கன்லேருந்து டாடாவிலேருந்து ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர்னு இப்போ அண்ணா சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிக்கிட்டு இருக்கோம். ராயன் ஒரு படத்துக்கு ஒரு 10 ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் செட்டு போடுறதுக்கு. அண்ணனுக்கு அது தெரிஞ்சு அவரு என் கூட வந்து ஒரு நாள் லொக்கேஷன் தேடினார். அவருக்கும் ராயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே விஷயம்தான், இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தேடினாரு. ஆனால் 2-3 இடம் காட்டினாரு. ஆர்ட் டைரக்டருக்கு அது வந்து உள்ள மரங்கள் இல்லை, அது இல்லைன்றதுக்காக நாங்கள் அதை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி தான் எனக்கு அண்ணன் பழக்கம். அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு. அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்கிற ஒரு மனிதனாக தான் அவரை பார்க்குறேன். அதனால தான் சிறந்த படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசராக இருக்கார். அடுத்தது தம்பி நெல்சனை நீங்கள் வந்து பார்க்குறது சாதாரணமாக நினைக்காதீங்க. எலியை வச்சு படம் எடுத்தவர். அந்த எலியில் ஒரு ஷாட்டு கூட சிஜி இல்லைன்னு சொன்னவர். அதனால் இன்னும் நிறையா ஆர்டிஸ்ட்டை வந்து எலியே வந்து அவ்வளோ சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள், நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனாக நான் நெல்சனை பார்க்குறேன். ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்மில் வேலை பார்த்தவர். அடுத்தது அவரை பற்றி சொல்லணுன்னா டென்ஷனே ஆகாதவர். கோவத்தை கூட சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோவப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான். அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை. அது அதான் கோவத்தையே சிரிச்சுட்டு போடுறது, அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி அவர். அடுத்தது வந்து அப்பப்போ என்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவார்னா, அண்ணே நமக்கு மட்டும் என்ன எப்படி நடக்குது அப்படின்வாரு. அது காலதாமதமாக இருக்கலாம், அல்லது ஒரு பாருங்களேன் நேற்று ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு மாறுது. ஆனால் நான் சொல்லுவேன், எப்பா நம்மளாம் மனிதர்கள், இயேசுவே காட்டி கொடுத்துட்டானோ அதனால அவர் கடவுள் ஆயிட்டாரு. ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான், கிருஷ்ணன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் போய் 80 வயசு, அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வந்து புத்தர் இறந்து போயிடுறாரு 80 வயசுல. என்ன, இப்படி மனிதர்கள்லாம் வந்து இங்க சோதனையோட தான் இருக்கிறான். என்ன, அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும். என்ன, அப்பதானே அவன் கடவுள் ஆக முடியும். யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னா
இயேசு நம்மள மாதிரியே இருந்து செத்து போயிருப்பார். அதனால ஒரு சோகம், ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காகன்னு தான்ப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா, அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னுவாரு. அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த படத்தில் பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு. உங்களுக்கு நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அடுத்து அசோக் நம்ம மாஸ்டர். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன ஃபைட் தெரியும், என்னையே வச்சு நம்ம அதில் வச்சு ஒரு ஃபைட் என்னை ரொம்ப காப்பாற்றி விட்டார் அவர். அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோ பற்றி சொல்லணும்னா, நான் எப்போதுமே நினைப்பேன், இந்த வசதியான பசங்க எல்லாம் ஒன்று மக்கா இருக்கும், இல்லைன்னா கெட்டு குடிச்சவராக போயிடும். அவர்லாம் இப்போ 3வது தலைமுறை. அவங்க தாத்தா சித்தலிங்க ஐயா மிகச்சிறந்த ப்ரொடியூசர், டைரக்டரு, ராஜகுமாரே வச்சு படம் எடுத்தவர். அவங்க அப்பா முரளி சார் நம்மளுக்கு தெரியும், தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருந்தவர். அதுக்கு பிறகு இப்போ அதர்வா வந்திருக்காரு. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு இவ்வளோ பண்போடு நடந்துக்கிறது தான் எனக்கு வந்து அவங்களுடைய உயரம் இன்னும் மேலும் மேலும் போகிறதுன்றதுக்காக பேசிக் தகுதியாக நான் நினைப்பேன். யாருக்கும் அந்த மரியாதையும் பண்பையும் யார் யாரெல்லாம் விடாமல் வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையினுடைய மிக உச்சத்துக்கு போவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. அது அதர்வாகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த படத்தில் அவர் வந்து அண்ணன் பாலாசக்தி சொன்ன மாதிரி 2 பரிமாணத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு தான். நாகு இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் அவர் பண்ண என்ன அன்பு தம்பி நாகு சொன்னான். நான் வந்து அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கிறதால எனக்கு தெரியல. அதே போல் மற்ற இந்த படமே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டு ஒரு டாக் வெளியில் இருக்குது. இன்னும் நான் படம் பார்க்கல. நிச்சயமாக பார்த்துட்டோன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்தை பற்றிய ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். அடுத்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மியூசிக் டைரக்டர் 5 முகம், அவன் வந்து ஜிப்ரவனோடு சேர்த்து 6 முகம். தம்பிங்களா, இதே ஒற்றுமையோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, வளரும்போது ஒற்றுமையாக, வளராத முடியும் ஒற்றுமையாக இருப்போம், வளர்ந்த பிறகு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் மனித எண்ணம். நீங்கள் இதே மாதிரி வளர்ந்த பிறகும் ஒன்றா சேர்ந்து சில படங்கள் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு உதாரணமாக வாழணும் தம்பி. ஏன்னா இது உங்கள் ஹெட்டு ஜிப்ரன் வச்சுங்க. இதே ஒற்றுமையோடு இருக்கணும். உண்மை சொல்கிறேன் தம்பி, இதே ஒற்றுமையோட. ஏன்னா சின்ன பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த இந்த எண்ணத்தோடு வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கலாம். அடுத்தது இந்த படத்தில் இந்த 5 பேர் மியூசிக் டைரக்டரு எந்த மியூசிக்கை போடுவாருன்னா மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும் இல்லை. ஏன்னா ஒரு பையனுடைய மியூசிக் போட்டால் அடுத்தவனுக்கு கோவம் வரும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இதே ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிறவங்களை தனித்தனியாக என்னால் சொல்ல முடியல. சமூகங்களுக்கு வணக்கம், தம்பி மாரி செல்வராஜுக்கு வணக்கம். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணே. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக சவுண்ட் டிசைனர் பிரதாப் அவர்களை அழைக்கிறேன்.